மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் 100 டிஎஸ்பிக்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். எதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த பணியிட மாற்றம் என்பது நடைபெற இருக்கின்றன? விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் கூடிய விரைவில் வர உள்ளதை அடுத்து நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரும் காவலர்களையும் சொந்த ஊரில் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் காவலர்களையும் பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இது போன்று பணியாற்றி வரும் காவலர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிவால் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக ஐஜிக்கள் முதல்நிலை காவலர்கள் வரை அனைவரையும் பணியிட மாற்றம் செய்து அதன் உத்தரவை பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில நேற்று வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தெற்கு மண்டலத்திற்கும், தெற்கு மண்டல ஐஜி நரேந்திர நாயர் வடக்கு மண்டலத்திற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சென்னையில 62 காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்து சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். மேலும் 35 காவல் ஆய்வாளர்களை தலைமை அலுவலகத்தில் கட்டாய காத்திருப்பு பட்டியலிலும் வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் இந்த நிலையில தற்போது 100 டிஎஸ்பிக்கள் தமிழகம் முழுவதும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக சென்னை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் ஒரே காவல் நிலையத்தில் பணியாற்றியும் அவர்கள் சொந்த ஊரில் பணியாற்றியதற்காக தற்போது 100 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக ஐஜிக்கள் முதல்நிலை காவலர்கள் யார் தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறார்களோ அவர்களது பட்டியலை சேகரித்து உடனடியாக அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்குள் உடனடியாக தேர்தலை அறிவிப்பதற்கு முன்னதாக அந்த இடத்தில் இருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சாலமன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.